இப்பொழுது அறிவிக்கின்றான், பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நேர்வழியில் இருப்போருக்கும் யாசிப்பவர்களுக்கும் நிர்பந்தத்திற்கு உள்ளானோரின் மீட்புக்காகவும் உதவி செய்வோர். நன்மையை விரும்பக்கூடியவர்கள் எவ்வாறு எதை நோக்கி அவர்கள் இருப்பார்கள் என்பதை அறிவிக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக படிப்படியாக உயர்வு வரும் என்பதை அறிவிக்கின்றான். அவர்கள் உங்களுக்கு ஒரு விருப்பமாக ஒன்று கொடுக்கப்பட்டதே இறைவன் கொடுத்து அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அதன் மீது அந்த நேசத்தின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேண்டுதல் நீங்கள் விரும்பினீர்களே, அதன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஒன்றை நீங்கள் விரும்புகிறீர்கள். அதான் நேசம். இறைவன் மேலுள்ள நேசம் என்றால் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் விரும்புகிறீர்கள். விரும்பியதை உங்களை கொடுக்கும்படி சொல்கின்றான். என்ன நீங்கள் விரும்பினீர்களோ அதை நான் கொடுத்தேனோ அதிலிருந்து நீங்கள் கொடுங்க என்று சொல்கின்றான். அதை கூறுகின்றான் இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக. யாரையோ பிடித்து கொண்டிருப்பதல்ல, பற்றி கொண்டிருப்பதல்ல, அவனையே பார்த்து கொண்டிருப்பதல்ல இறைவன் மேலுள்ள நேசம் என்பது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருப்பத்தின் மீது, அதில் அவன் எதை வழங்கி இருக்கின்றானோ, அந்த விருப்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைவேறி இருக்கின்றதோ அதை நீங்கள் கொடுங்கள், கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். யாருக்கு? பந்துக்களுக்கும். உங்களுடைய பந்தங்கள் நன்மையின் மீது பந்தங்கள், நிர்பந்தம் அல்ல, நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படுத்தியது அல்ல. பந்தங்கள், உங்களுடைய மனம் நன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பந்தம் ஏற்படுகிறதே உங்களுக்குள், அந்த பந்தங்கள் நன்மையின் மீது பந்தங்கள். நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பந்தமாயிடுச்சு. நிர்பந்தப்படுத்தி அவங்க கூட அனுப்பிச்சி விட்டா உங்களுக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு. அது இல்லை. பந்தம் உங்களுடைய மனதின் காரணமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டது பந்தம். அந்த பந்துக்களுக்கும் அநாதைகளுக்கும் இறைவனை தவிர இல்லை என்ற எண்ணம், எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளுக்கு யாரும் இல்லை என்று உணரக்கூடியவர்களை நீங்கள் உங்களை சுற்றியும், எந்த நாட்டில் அநாதைகள் இருக்கிறார் என்று தேட வேண்டாம். படைத்தவன் உணவளிப்பான். உங்களை சுற்றி மட்டும் பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் பாருங்கள். உங்களை சுற்றியும் பாருங்கள். கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் ஒரு செய்தியை கொண்டு நீங்கள் நான் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகின்றேன், கண்ணுக்கு தெரிஞ்சதும் அதை பாருங்கள். அநாதைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ சொன்னதன் காரணமாக அல்ல. உங்களுடைய உள்ளத்தில் சரிபாருங்கள். வேதங்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். உங்களுடைய அடியார்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அவனை தவிர இல்லை என்பதையும் நீங்கள் சரிபார்க்கின்றீர்கள் என்னும்போது, அநாதிகள் என்று கூறும்போது அநாதிகளை நீங்கள் அறிய வேண்டும். யாரோ அறிவிப்பதல்ல. நாங்கள் ட்ரஸ்ட் நடத்துகிறோம், அநாதைகளை வச்சு நாங்கள் சோறு போட்டுட்ருக்கோம், யாரோ சொன்னதல்ல. உங்களை சுற்றியும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு உட்பட்ட அந்த பார்வையில் பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தூரத்தில் பாருங்கள். பார்க்க முடியாத தூரத்தில் அங்கே பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அங்கே பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வைக்கு உட்பட்டதை நீங்கள் பாருங்கள். அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும். ஏழைகள் தேவையுடையவர்கள். என்ன தேவையுடையவர்கள் என்று இறைவன் அறிவிக்கவில்லை. தேவையுடையவர்கள். ஏழைகள் என்றால் தேவையுடையவர்கள். பணக்காரனுக்கு நம்ம கணக்கு போகிற நிறைய பணம் வச்சுருக்கேன், எல்லா தேவை. அப்படியா? இல்லை. அவனுக்கு பசி இல்லை. என்ன பண்ணுவீங்க? இப்போது பணம் இருக்குது, பொருள் இருக்குது, பசி இல்லை. தேவையுடையவன் தானே இல்லையா? தேவையுடையவர்களுக்கு உங்களுடைய அர்த்தம் வேறு. ஏழைகள் என்பது நீங்கள் கூறக்கூடிய அர்த்தம் வேறு. பணம் இல்லாவிட்டால் ஏழை என்று கூறுகிறீர்கள். தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்கள் ஏழைகள். இதில் எல்லாரும் இருக்கிறார்களா இல்லையா? நீங்கள் ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா பணம் இல்லாத மட்டும் ஏழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு விளக்கமும் இல்லை. அப்படி இல்லை. மனிதர்களுக்கு பற்றி அறிவிக்கின்றான். நீங்கள் இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உருவாக்கி கொண்ட, பொருளை கொண்டு நீங்கள் உருவாக்கி கொண்டவை யாவும் நீங்கள் உருவாக்கி கொண்டது, இறைவன் ஏற்படுத்தியது அல்ல. ஏழைகள் என்று இறைவன் அறிவிக்கும் பொழுது தேவையுடையவர்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு தேவை இருக்கிறது. எப்படி தெரியும் தேவை இருக்குன்னு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் அறிய முடியும் இல்லையா? தெரியாதவங்களை பற்றி அறிவிக்க முடியும். அவனா சொல்லிக்கிட்டால் சந்தேகம் தான் உங்களுக்கு வரும். உண்மையிலே ஏழையா? உண்மையிலே உனக்கு தேவை இருக்கா? இல்லை நீ போய் சொல்கிறான் ஏன் கேள்வி வருது? உனக்கு தெரியாதவங்கனால. தெரிஞ்சவங்களுக்கு மேலே அந்த கேள்வியே வராதவங்களுக்கு. உண்மையிலே அவங்களுக்கு தேவை இருக்குது தான் தெரியும் அவங்களுக்கு இல்லையா? இப்போது அந்த தேவை இருக்குன்னு தெரியுது. இப்போ வேதம் உங்களுக்கு அறிவிக்குது யாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது நினைவூட்டப்படுகிறீர்கள். ஆம், அவருக்கு தேவை இருக்கிறதே, எனக்கு தெரியுமே. எங்கள் இடைத்தரகர்கள் இங்கே எங்கே இல்லை. நாங்கள் இடைத்தரகர்கள். நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களாம் கொண்டு போய் சேர்க்குறோம். நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது.
நீ யாருக்கு பண்ணுறேன்னு தெரியாது. இந்த கேள்வியெல்லாம் வரதா இல்லையா? உங்களுடைய பார்வையில் தெளிவு பெற்று ஒவ்வொரு காரியம் செய்து வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் தேவையில் இருக்கிறது. அந்த தேவைகள் ஒரு குறிப்பிட்ட அளவில் நிறைவேறி இருக்கிறது. அந்த தேவையில் நிறைவேறையிலிருந்து கொடுங்கள். ஏழைகளுக்கும், பந்துக்களுக்கும், அநாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர் வழியில் இருப்போருக்கும். நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிற அல்லது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் அறிவிக்கவில்லை, வேதத்தில் அறிவிக்கவில்லை. மனிதர்கள் சொல்கிறார்கள், வேதத்தில் அறிவிக்கவில்லை. நேர் வழியில் இருப்போர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவங்க நியாயமானவங்கப்பா, நல்லவங்கப்பா, வாக்கு தவறாதங்கப்பா. இதெல்லாம் எந்த ஸ்கூலில் எந்த சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறது? இதுக்கெல்லாம் யார் கொடுக்குறா? இப்போ பேசின விஷயத்துக்கெல்லாம் சர்டிஃபிகேட் யாராவது கொடுக்குறாங்களா? ஏதாவது இன்ஸ்டியூஷன் கொடுக்குதா? கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியுமா? உங்கள் ஜாதி கொடுக்குமா? உங்கள் மதம் கொடுக்குமா? உங்களோட மொழி கொடுக்குமா? சர்டிஃபிகேட்டு எது கொடுக்கும்? நேர்வழியில் இருப்போருங்கிற சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா? உங்களுடைய மனம் உள்ளத்தில் அறிவிக்கப்படுகிறது, இந்த மனிதன் நல்லவராக இருக்கிறார். எப்படி? ஒரு நாள் பார்த்த உடனேவா? இல்லை, நீங்கள் அவளோடு பல காலம் இருக்கின்றீர்கள், அவளோடு பழகியிருக்கிறீர்கள், தெரிகிறது. நேர் வழியில் இருப்போருக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்மளை போலே மஞ்சள் சட்டை போட்டவங்களுக்கெல்லாம் கொடுங்க, கருப்பு சட்டை போட்டவங்களுக்கெல்லாம் கொடுங்க, இந்தந்த அடையாளங்கள் இருக்கிறவங்களாம் கொடுங்க. அவங்களாம் நம்ம ஆளுங்க தான், அவங்களாம் நேர்வழி இருக்கிறாங்க. அப்படியா? அந்த வேஷத்தை யார் வேணால் போடலாம் இல்லையா? மொட்டை யார் வேணால் போடலாம், குடுமி யார் வேணால் வளர்க்கலாம், கருப்பு சட்டை யார் வேணால் போடலாம், பச்சை சட்டை யார் வேணால் போடலாம். பச்சை சட்டை போட்டு போனால் என் கொடுத்துருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சால் போட்டு வருவான் இல்லையா? யாருனாலும் அது நேர்வழியா? அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. பச்சை சட்டை போட்டவங்களாம் நேர்வழி இருக்கான்னு அர்த்தம், வெள்ளச்சட்டை போட்டவங்களாம் நேர்வழி இருக்கான்னு அர்த்தம், கயிறு கட்டினவங்களாம் நேர்வழி இருக்கான்னு அர்த்தம். அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இது யாரும் வேணாலும் கட்டுவாங்க இல்லையா? தேவைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவாங்க இல்லையா? அல்ல, நேர்வழியில் இருப்போருக்கும் நீங்கள் அறிவீர்கள் அந்த மனிதர்களை, இவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள், நன்மையில் இருக்கிறார்கள், தர்ம சிந்தனையுடன் இருக்கிறார்கள், நல்லெண்ணத்துடன் இருக்கிறார்கள், கொடுக்கக்கூடிய மனதுடன் இருக்கிறார்கள், உதவி செய்யக்கூடிய எண்ணத்துடன் இருக்கிறார்கள் என்பதே ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் அறிகிறீர்கள். உங்களை சுற்றிலும் அநாதிகளாக யார் ஆகிறீர்கள்? ரோட்டில் நீங்கள் காண்கின்றீர்களே, யார்? அவர்களுக்கு சொந்தங்களே இல்லையா? இருக்கிறார்கள். அவர்கள் தூரமாக பார்க்கிறார்கள், அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கோ. ஆனால் அவருடைய சொந்தங்களை தெருவில் விட்டிருக்கிறார்கள். இறைவன் அறிவித்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களை, நீங்கள் அறியாதவர்களை அல்ல. இன்டர்நேஷனலி அக்ளைம்டு ட்ரஸ்ட், உலகம் முழுவதும் எங்களுடைய ட்ரஸ்ட் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்? அவர் ஏற்படுத்த உங்களுக்கு யார் அறிவித்தார்? யார் அறிவித்தது? என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களின் பார்வைக்குட்பட்டு இறைவன் அறிவிக்கின்றான். ஒவ்வொன்றையும் நீங்கள் அடையாளம் காணுங்கள். வேதங்களையும் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். பந்துக்களையும், ஏழைகளையும், அநாதைகளையும், தேவையுடையவர்களையும், நேர்வழியில் இருப்பவர்களையும் யாரோ சர்டிஃபிகேட் தரதா? அந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்புவீங்க? நீங்கள் நாம் எவ்வாறு ஆக்கப்பட்டு இருக்கிறோம்? உங்களை சுற்றிலும் பாருங்கள். உங்களிடம் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பது முதலில் பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று பாருங்கள். இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கவில்லை. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து கொடுங்கள். உடல் உழைப்பு தான் உங்களால் செய்யுங்கள். எந்தொன்றும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து. யாருக்கென்று அறிவிக்கின்றான்? இன்னும் யாசிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும். யார் உங்களிடம் கேட்கின்றார்களோ, உங்களிடம் இருக்கிறது என்று அவர் உங்களை பற்றி அறிந்தவராக இருக்கிறார், அதன் காரணமாக கேட்கின்றார். கொடுப்பாங்க, நல்லவங்க, அவங்கள்ட்ட இருக்குது, இப்போ சும்மா தான் இருக்குது, இது பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது. உங்களை பற்றியும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். யாசிப்பவர்களுக்கும் அறிவிக்கின்றார். யாருன்னே தெரியல, இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ ஒன்று கேட்குறாங்க அல்ல. உங்களுடைய மனதில் சந்தேகம் வந்தால் வேண்டாம், தெளிவுடன் காரியங்கள் செய்யுங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான். எதை தெளிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தெளிவை பின்பற்றுங்கள் என்று அறிவிக்கின்றான். நன்மை என்பது உங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் அல்ல. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதன் பாதையில் திருப்பிக் கொள்வதில் அல்ல. உள்ளத்தை சரி பாருங்கள். அங்கே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அந்த தெளிவின் அடிப்படையில் காரியங்கள் செய்து வாருங்கள். யாசிப்பவர்களுக்கும், உங்களை பற்றி அறிந்து அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து உங்களிடம் கேட்பவர்கள். அறியாதவர்கள் வருகிறார்களே, உங்கள் மனதில் இரக்கம் இருந்தால், இறைவன் அறிவித்தால் எந்த கேள்வியும் அல்ல. இல்லை என்றால் இல்லை என்று சொல்வதற்கும் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை.
உங்கள் மனதை கவனிங்கள். அங்கே சரி என்று இருக்கிறது, எந்த கேள்வியும் இல்லை, கொடுங்கள். உங்களுடையதல்ல, உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்தது என்ற எண்ணம் இருந்தால்தான் இதை செய்வீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான். எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று அறிவித்தான் அல்லவா? அந்த நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் என்று படிப்படியாக தவறு செய்து விட்டீர்கள். அவர்கள் கேட்டால் கொடுக்கவில்லை, தவறு செய்து விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கும் என்று வேதத்தை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் நினைவுபடுத்தப்படுவீர்கள். இப்பொழுது உங்கள் மனதில் தெளிவு பெற நீங்கள் செய்த தவறிலிருந்து மீள்வீர்கள். வேதம் உங்களுக்கு படிப்படியாக இறங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்வதும் படிப்படியாக. இறைவன் உங்களோடு இருக்கின்றான், உங்களை பொறுத்துக் கொள்கின்றான், உங்களை சகித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு இன்னும் வழங்கி கொண்டிருக்கின்றான், தெளிவு தந்து கொண்டே இருக்கின்றான். இத்தனை காலத்துக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. இந்த நேரத்தில் முடிக்கணும், இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. யாவும் அவனுடையதே, எல்லா நேரமும் அவனுடையதே, அவன் இருக்கும் இடமெல்லாம் நன்மையானதே. இதில் எல்லாம் நல்ல நேரம் என்று எங்கிருந்து வந்தது? நிர்பந்தத்திற்கு உள்ளானோரின் மீட்புக்காகவும். உங்களோடு பழகியவர் தான், ஆனால் அவர் நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் அறியவில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அறிகிறீர்கள் அவர் நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று. எந்த ஒரு மனிதனும் வாய்விட்டு எதையும் யாரிடமும் கேட்டுவிட மாட்டான். அவனை இறைவன் அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். அவர்கள் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். ஒரு சூழலில் நீங்கள் அறிகிறீர்கள், நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள், உங்களுக்கு தெரிந்தவர் தான். ஆனால் நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது, அவர் அறிவிக்கவில்லை. ஒரு சூழலில் இறைவன் உங்களுக்கு காட்டுகின்றான் அவர் நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று. அவர்களின் மீட்புக்காகவும், அவளை அந்த நிர்பந்தத்திலிருந்து மீட்பதற்காகவும் இன்னும் உதவி செய்வோர். இவற்றிற்கெல்லாம் உதவி செய்வோர் அப்படின்னா எல்லாம் ஒரே அந்த செஞ்சுருவாங்கன்னு அர்த்தமா? படிப்படியாக உங்களுக்கு தெளிவு வருகிறது. அந்த தெளிவிலிருந்து நீங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இதை காரியங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் பயணம் எதை நோக்கி இருக்கின்றது? நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கை பயணம், நன்மையை விரும்பக்கூடியவர்களின் வாழ்க்கை பயணம் எதை நோக்கியதாக என்று இறைவன் அறிவிக்கின்றான். இதில் நீங்கள் படிப்படியாக உயர்வீர்கள். இது ஒவ்வொன்றும் உயர்வு, ஒவ்வொன்றும் உயர்வு. ஒவ்வொன்றை உங்களுக்கு அவன் தெளிவுபடுத்த, அந்த தெளிவில் நீங்கள் வாழ, அதை விரும்ப, அந்த வாழ்க்கையில் உங்களை உயர்த்துகிறான் உங்களுடைய இறைவன்.